இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி கிண்டுறதுனா பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம். உளுந்தை நல்லா வறுத்து நல்லா ஒரு மிதமான வெப்பத்திலே வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அடுத்து 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்தோம்னா 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம், பொடி பண்ணிக்கிறோம். அதை பொடி பண்ணதை இப்போ நம்ம அந்த பேனில் மாற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் தான் கட்டி விழுகாது. இது பார்த்தீங்கன்னா கட்டி விழுகாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். விட்டோம் அப்படின்னா கட்டி விழுந்துடும். நல்லா அது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அளவு நல்லா கிண்டினதுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே வெல்லத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இடையில இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இடையில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இது எப்படி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு இது மேலே தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம உளுந்தங்களி ரெடி, அவ்வளோதான்.